வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான பழங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்கள் உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் டிவி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பழங்களில் அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வலுப்படும். அதாவது அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து ஒரு சில பழங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டாலும் உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கிட்டாலும் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம அத்திப்பழம் எடுத்துக்கிட்டோம்னா நரம்புகள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடும். புத்துணர்ச்சியாக இருக்கிறதால நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும். பிரண்டை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு இருக்கு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு வந்து பார்த்தோம்னா பலம் தருவதோடு நரம்புகளையும் அது வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நம்ம வாரத்தில் 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கலாம். ஸோ குணமும் படுத்திக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலமே முழுவதுமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா மாதுளம் பழம் சாப்பிடும் போது அது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இதே நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்தும். நரம்புகளையும் மாதுளம் பழம் வலுப்படுத்தும். அப்படின்றதால ஸ்ட்ராங்கா நரம்புகளை வைத்துக் கொள்வதற்கெல்லாம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து நம்மள பல பேர் இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு பலம் கொடுக்கும். குறிப்பாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு மண்டலம் நமக்கு வலுவாக இருக்கும். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நமக்கு வலுவாக இருக்கிறதால ஸோ நமக்கு எந்த விதமான நோயுமே இருக்காது. புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்து கொண்டு நலமோடு வாழலாம். குறிப்பாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் அந்த நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்தும். வெற்றிலேயே நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலேயே சாதாரணமாக மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்மளால வராமல் முன்னாடி தடுக்க முடியும். வெற்றிலையை சாப்பிடும் போது குறிப்பாக நமக்கு நல்லா பசியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாம் கூடுதலாகவே வெற்றிலை நமக்கு தடுத்துரும். நம்மளுடைய உடல் நரம்புகளை நல்லா நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், வலுப்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த சக்தி வெற்றிலிருந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சுழற்சி அடிப்படையில் பாதுகாப்பான முறையில் வயதுக்கு ஏற்ற அளவுக்கு வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலப்படுத்திக்கலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு குறிப்பாக முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாகவே முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். அப்போ முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் பாலில் சேர்த்து சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் ரெண்டுமே நமக்கு பலமாக ஆரம்பிக்கும். நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிடும் போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய அந்த நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து பலகீனமாக இருக்கக்கூடிய அந்த உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கணும், உடல் எடையை இன்னும் கூட்டிக்கணும், நரம்புகளை எல்லாம் வலுப்படுத்திக்கணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்களிலும் எடுத்துக்கலாம். அல்லது பாலில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுடைய பலகீனமான உடலெல்லாம் பலம் பெற ஆரம்பிச்சிடும். பழங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடணும். அந்த பழம் நீங்க உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி எடுத்துக்கொள்ள வேண்டிய பழமாகவும் இருக்கலாம், அல்லது நீங்க உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எந்த பழமாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் சரி, அந்த ஏதாவது ஒரு பழங்களை நீங்க தினமும் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம். பழங்கள் போலவே கீரைகளையும் தொடர்ந்து சாப்பிடணும். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க கீரைகளை எடுத்துக்கலாம். பொதுவாக நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் நினைக்கும். குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். அப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நம்ம கீரைகளை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபட்டு விடலாம்.
விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பா விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் நம்மளுடைய நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படின்றதால தொடர்ந்து தினமும் நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். பன்றி இறைச்சியை நீங்க வேண்டும் அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியிலையும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு அப்படின்றதால மாதத்துல 4 தடவை, அதாவது வாரத்துல ஒரு தடவை நீங்க வேணும் அப்படின்னா பன்றி இறைச்சியில் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறலாம். ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்களுமே அதிகம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்றதால ஓட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ், ஃபிஷ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இப்போ இந்த விட்டமின் குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதம் போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீனில் விட்டமின் B12 அதிகம் இருக்கு. ஆகவே குறைந்தது வாரத்தில் 2 நாட்கள் நம்ம மீன் சாப்பிடுவோம். அப்போ அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்தி வராமலும் தடுக்கலாம். இறைச்சியை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க எல்லா வகையான இறைச்சிகளையும் சேர்க்கலாம். குறிப்பா சிக்கன், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் சேர்த்துக்கொள்ளும் போது விட்டமின்கள் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் பலம் பெறும். சுழற்சி அடிப்படையில் தினமும், அதாவது வாரத்தில் ஒரு தடவை இறைச்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான சத்து அப்படின்றதால குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே தினமும் தொடர்ந்து முழு தானியங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற உணவுகளை, முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களில் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. ஸோ பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமான உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துகிறதுக்கு சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், அப்புறம் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம், இது எல்லாமே அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத அப்பப்போ நம்ம உறுதி பண்ணிக்கிறோம். அப்படி அதில் ஏதாவது சிக்கல்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கு நம்ம மருத்துவர் அணுகி நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கக்கூடிய ஒரே ஒரு பார்ட்டு நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் தான். அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலம் தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. இந்த நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு சிக்னல்ஸ் மூலமா செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிக மிக முக்கியம். அத்துடன் இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான குறிப்பிட்ட சில நரம்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய பழங்கள், உணவுகளை சாப்பிடும் போது நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தா, வலிமையா நரம்புகள் இருக்கும். அப்போ நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய இந்த உணவுகளை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.